ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சீரக சம்பாவில் செஞ்ச வெஜிடபிள் தம் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம கல்யாண வீட்டிலலாம் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு தம் பிரியாணி தான். இது எப்படி வீட்லேயே ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். சீரக சம்பாவில் செய்யும் போது ஃபஸ்ட்டு குழஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே உதிரி உதிரியாக ஆயிரும் பிரியாணி. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு அடிகனமான பாத்திரம் வைக்கிறேன். இந்த பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறம் 100 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மல் ஆயில் கூட சேர்த்துக்கலாம், இல்லை பாதி பாதியாக கீ கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 4 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது மீடியம் சைஸ்னால நான் 4 வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்ததுன்னா நீங்கள் 3 வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். வெங்காயம் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகுதோ அந்தளவுக்கு நம்மளோட பிரியாணி டேஸ்ட்டாக கிடைக்கும். நான் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நெய் எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் செஞ்சுருக்கேன். நெய் இல்லாமல் நம்ம சூப்பரான பிரியாணி செய்யலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும், ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம 50 கிராம் அளவுக்கு இஞ்சி, 30 கிராம் அளவுக்கு பூண்டு, இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதில் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 5 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அடுத்தது கொஞ்சமாக பட்டை, இதை சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வெங்காயத்து கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இந்த பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து அரைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் என்ன கலராக இருக்குதோ அந்த கலர் தான் நம்மளுக்கு பிரியாணி கிடைக்க போகுது. ஸோ நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சமாக கீரி வச்சு ஒரு 4 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். கீராமல் சேர்த்திங்கன்னா வெடிக்கிறோம், அதனால் கொஞ்சமாக கீரி சேர்த்துக்கோங்க. இப்போது அதே மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் மல்லியும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வந்தால் போதும். இப்போது அரைச்சதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும். அப்போ தான் பிரியாணி நமக்கு சூப்பராக கிடைக்கும். இப்போ அடுத்தது 3 பெரிய தக்காளி எடுத்திருக்கேன், அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்னதாக 3 தக்காளினா நீங்கள் 4 தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்லா தக்காளி மசிகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு தக்காளி நல்லா மசிய வதங்கி இருக்குது. இன்னுமே இது தக்காளி இருக்கிறதே தெரியாமல் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி வரணும். அந்தளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வந்திருக்கு. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா பேஸ்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்தது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த பிராண்ட் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், ஓரத்துலலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, அந்தளவுக்கு வதக்கணும். இதுவே நீங்கள் வெஜிடபிள்ஸ் பதில் சிக்கனோ மட்டன் இல்லை மஷ்ரூம் எது வேணாலும் போட்டு இதே டைப்பில் செஞ்சுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்தது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது தயிர் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கினா போதும். தயிர் புளிக்காத தயிராக பார்த்துக்கோங்க, நல்லா கெட்டியாக இருக்கிற தயிராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி கிடச்சிருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. இப்போ அடுத்தது நான் கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டும் பீன்ஸும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா உருளைக்கிழங்கு இல்லைனா காலிஃப்ளவர் இல்லை எந்த வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு பிடிக்குமோ அந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் இது கூடயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வந்து சுடுதண்ணியில் போட்டு நல்லா புழிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் கேரட் பீன்ஸ் இல்லாமல் கூட வெறும் சோயா சங்க்ஸ் வச்சு மட்டுமே நீங்கள் செய்யலாம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக கிடைக்கும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மசாலாலாம் வந்து நல்லா வெஜிடபிள்ஸில் நல்லா கோட் ஆகிருக்கு. இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது வந்து இப்படியே இருக்கட்டும். இப்போது நான் இன்றைக்கி 3 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா அரிசி எடுத்து ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். சீரக சம்பா 10 நிமிஷம் ஊறினா மட்டும் போதும். ரொம்ப ஊறிச்சுன்னா வந்து குழஞ்சி போயிடும் ரொம்ப. அதனால் 10 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கலாம். சீரக சம்பாவுக்கு வந்து நான் 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து 6 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணி பார்த்திங்கன்னா 6லேருந்து 7 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அந்தளவுக்கு தான் வந்து பிரியாணி ரெடி ஆகிருக்கு. இப்போது அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அந்த ஃபஸ்ட்டு போட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட கலரே வந்து சூப்பராக நம்மளுக்கு வந்து கிடச்சிடும். இப்போது இதை வந்து ஒரு லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலாக இருக்குது. நம்ம இந்த ஸ்டேஜில் தான் வந்து தம் போட போகிறோம். இப்போ இதை வந்து ஒரு க்ளோஸ் பண்ணி சிம்மில் வச்சு ஒரு 15 மினிட்ஸ் தம்மில் வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், தம்மில் இருந்து எடுத்தாச்சு. 15 மினிட்ஸ் தான் கரெக்டாக எனக்கு ஆச்சு. நம்மளோட சூப்பரான சீரக சம்பா வெஜிடபிள் தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம அரிசியும் தண்ணியும் ஈக்குவல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு 15 மினிட்ஸ் மட்டும் நம்ம தம்மில் வச்சா போதும். ரொம்ப சூப்பரான கல்யாண வீட்டிலலாம் கிடைக்கக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது கொஞ்சம் கொல கொலன்னு தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆற ஆற பிரியாணி வந்து நல்லா உதிரி உதிரியாக கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.